இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வெள்ளை சக்கரை இல்லாமல் வெல்லம் சேர்த்து ரொம்ப சூப்பராக செய்திடலாம். இது நல்ல வாசனையோட வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். செய்கிறதுமே ரொம்ப சீக்கிரமே செய்து முடிச்சிடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு இது கூடவே அதே கப்பில் 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கணும். கரிஞ்சிடாமல் இதை கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுபட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ பாருங்கள் கலர் மாதிரி வந்துருச்சு. எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போது வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுருக்கேன். அதில் 4 வெல்லம் சேர்த்துருக்கேன். 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெள்ளைப்பாகு செய்ய தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். நம்ம ஆற வச்ச உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பும் ரெடியாக இருக்குது. இதை ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். இது ரொம்ப நைஸாக இருக்க தேவையில்லை. லைட்டாக குறக்குறப்பாக இருந்தாவே போதும். இப்போது ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கலர் மாதிரி வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போது முந்திரியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போது வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இது எதுவும் கட்டிகள் இல்லாத போல் நல்லா இதை கலந்து விட்டுறணும். இப்போது இனிப்பை தூக்கி கொடுக்க லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இது ரெடி ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அரை கப்பு நெய் எடுத்திருந்தேன். அப்பப்போ 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நெய் பிடிக்காதவங்க பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்து நல்லா இதை கலந்துக்கலாம். இப்போது திரும்பவும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டே இருக்கணும். இப்போது கடைசியாக இருந்த எல்லா நெய்யுமே சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அது வரைக்குமே இது நல்லா கலந்து விட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வருது. இப்போது நம்மளோட ஸ்வீட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு வாசனையோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும் போது இது போல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நல்லா ஹெல்த்தியாக செய்து கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.
இதை செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.